பார்த்தீங்களா நம்ம கட் பண்ண பழம் வந்து ரெடி ஆகிடுச்சு. குக்கரில் போட்டு இது பாருங்கள் விசில் எடுத்தாச்சு. இந்த மாதிரி வேக வச்சு எடுத்தாச்சு. இதில் வந்து பிரியாணி பண்ணலாமா, ஆற வச்சு கிரேவி பண்ணலாமா. பாருங்கள் நல்லா வெந்திருக்கு. 3 விசில் விட்டுருக்காங்க. பார்த்தீங்களா இந்த மாதிரி பலாப்பழத்தை பிஞ்சு வந்து இந்த மாதிரி குக்கரில் விசில் விட்டுருக்காங்க. பார்த்தீங்களா நான் இப்போ புதுசாக இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஆனால் நாளைக்கு நான் கண்டிப்பாக செஞ்சு வீடியோ போடுறேன். ஓகேவா? இன்றைக்கி இதை டேஸ்ட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. பாருங்கள் வித்தியாசமாக இருக்குது எனக்கு இது. அப்படியே நல்லா சிக்கன் மாதிரி வெந்திருக்கு பாருங்கள். பலாக்கடை பிஞ்சி இதில் பார்த்தீங்களா எப்படி வெந்திருக்கு பாருங்கள். நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. பலாப்பழத்தோட பிஞ்சில் இந்த மாதிரி செய்யலான்னு நான் இப்போ தான் கேள்விப்படுறேன். இதில் வேறு பிரியாணி செய்கிறாங்களா. நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. இன்னும் செம்ம ஹீட்டாக இருக்குது, சூடாக இருக்குது. பார்த்தீங்களா குக்கரில் போட்டு நல்லா விசில் விட்டுருக்காங்க. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து இதை பார்க்குறேன். பார்த்தீங்களா நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. பஞ்சு மாதிரி சிக்கன் எப்படி வேகுமோ அந்த அளவுக்கு வெந்திருக்கு. இதை எப்படி கிரேவி பண்ணுவோம். நான் வாசனை வந்து டிஃப்ரென்ஸாக இருக்குது, வித்தியாசமாக இருக்குது. பார்த்தீங்களா பாருங்க பலாப்பழத்தை ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. இந்த மாதிரி அவிச்சு இந்த மாதிரி உதிர்த்து வச்சுருக்காங்க. பார்த்தீங்களா இன்னும் அழகாக சாஃப்டாக சிக்கன் மாதிரி வெந்திருக்கு பாருங்கள். நல்லா அருமையாக வெந்திருக்கு. இப்போ இது வந்து கிரேவி மாதிரி பண்ண போகிறாங்களாம். பாருங்கள் பலாப்பழம் பிஞ்சு ரெடி ஆகிடுச்சு. கடுகு போடுறோம். கடுகு போடுறோம். அடுத்தது பெருஞ்சீரகம் போடுறோம். அதுக்கு அடுத்தது உளுத்தம்பருப்பு, பட்டை மிளகா, வரமிளகாயா ஃபுல்லாக பட்டை மிளகா தான் வரும். அதெல்லாம் வறுத்து அதுக்கு கருவேப்பிலை, செஞ்சிடுது. தீயலை இன்னும் இது தீயலை பார்த்து போடலாம். இஞ்சி போட்டு சொல்லுங்க பேர். கருவேப்பிலை பலாப்பழம் பிஞ்சு சொல்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொடுப்பா. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு புதுசாக போடலாம் நம்ம சேனலில். புதுசாக ஒரு சேனல் உள்ளது. போடலாம். அதான் கருந்து வந்துருக்கு பாருங்கள். முதல் கருந்து பூசணியில் இப்போ தான் வந்துருக்கு பாருங்கள். இப்போ பலாப்பழம் பிஞ்சு. ஆமாம். அப்புறமே இதை சாப்பிட்டு திரும்ப கிண்டி இறக்க வேண்டியதான். மிளகாத்தூள் எல்லாம் வேண்டாம். எதுவும் வேண்டாம். இதுவே நல்லாயிருக்கும். பிடிச்ச பில்டப்புக்கு ஏதாவது போடு. வேறு ஏதாவது அக்கா பிடிச்ச பில்டப்புக்கு ஏதாவது போட இதுவே போதும். பேசணுமா? எதனா பேசுங்க. எதனா என்ன பேசுங்க. இது எதுக்கு தொட்டு சாப்பிட்லாம்? எல்லாத்துக்குமே சாம்பார் சாதம் சாப்பிட்லாம், ரசம் சாதம் சாப்பிட்லாம், தயிருக்கு சாப்பிட்லாம், எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். நம்ம வெறுவாயிலையும் சாப்பிட்லாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லாயிருக்கும். சாப்பிட்டு டேஸ்ட்டு சொல்லு. மாமா சாப்பிட்டா போகிற சாப்பிடுங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு சாப்பிட்றாங்க. ஓகே போகாது. 2.5 படி அரிசி போல அவ்வளோதானே? இது அவ்வளோதான். இதில் அப்புறமே ஒன்றும் இல்லை. இதில் அப்புறம் வதக்கி இறக்க வேண்டியது. வதக்கி இறக்க என்ன பேசலாம் பாருங்க. இதுதான் பார்க்கும் போது பாருங்கள் எப்படி இருக்கு. ஆஹா